الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق وإن الشياطين ليوحون إلى أوليائهم ليجادلوكم وإن أطعتموهم إنكم لمشركون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்துக்குரிய கணவன்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெருமருளால் ரமலானுடைய 6வது தராவீஹை 6வது சூரத்துல் அன்ஆமை முழுமையாக செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். சூரத்துல் அன்ஆம் என்பதின் பொருள் கால்நடை. பொதுவாக எல்லா கால்நடைகளையும் இது குறித்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் கால்நடைகளின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை குறித்து பல்வேறு விஷயங்களை கூறும் பொழுது, குறிப்பாக ஆடு, மாடு, ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதை அறுக்க வேண்டிய முறைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் மனிதனுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஆக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு அறிவாற்றலை, பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். ஆடை கொடுக்கக்கூடிய, மறைவிடங்களை மறைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த மனிதனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் மிகச் சிறந்த ஒரு படைப்பு ஆடு, மாடு, ஒட்டகம் என்று கூறுகிறார்கள். காரணம், இவைகள் தான் மனிதனுக்கு மிகவும் பலன் தரக்கூடியது. அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் அன்ஆமில் மிக குறிப்பாக அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதைத்தான் உண்ண வேண்டும் என்பதையும், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை உண்ணக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறான். இந்த சூரத்துல் அன்ஆமின் 118வது வசனத்தில் فَكُلُوا مِمَّا ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ إِن كُنتُم بِآيَاتِهِ مُؤْمِنِينَ. நீங்கள் முஃமின்களாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய வசனங்களை, குர்ஆனை நம்பக்கூடிய முஃமின்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டதை தான் உண்ண வேண்டும் என்ற கட்டளை. இதற்கு அடுத்த ஆயத்தில் சூரத்துல் அன்ஆமின் 119வது வசனத்தில் وَمَا لَكُمْ أَلَّا تَأْكُلُوا مِمَّا ذُكِرَ اسْمُ اللَّهِ عَلَيْهِ அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்னாகிவிட்டது என்ற கேள்வியை எழுப்பி, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டால் அதை தாராளமாக உண்ணலாம், அதில் உண்ணுவதில் எந்த தடையும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதே போன்று 121வது வசனத்தில் மிக தெளிவாக தடைமுத்தல், وَلَا تَأْكُلُوا مِمَّا لَمْ يُذْكَرِ اسْمُ اللَّهِ عَلَيْهِ எதன் மீது அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்படவில்லையோ, அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்படாமல்
பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதும் அதை உண்ணக்கூடாது என்ற தடையையும் அல்லாஹ் தஆலா இதே சூறாவில் அல்லாஹ் தஆலா நமக்கு பிறப்பிக்கிறார். அதில் குறிப்பாக உண்ணக்கூடாது என்று சொன்ன பிறகு நிச்சயமாக அது பாவம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை உண்ணுவது பாவம். அது பெரும் பாவம். எது பெரும் பாவம்? அது என்றால் எது? இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். உண்ணுவது பெரும் பாவம் அல்லது அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லாமல் அறுப்பதே பெரும் பாவம். இரண்டையும் குறிக்கும். ஆனால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைய கால சூழ்நிலையில் இதில் மிகப்பெரிய அலட்சியம். சர்வசாதாரணமாக எந்த ஹோட்டலுக்காக போய் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டு வந்துவிட மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்கு இன்றைய கால சூழ்நிலையில் ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் தொடரில் ஒரு விஷயத்தை கூறுகிறார். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது பாவம் என்று சொன்ன பிறகு ஆனால் சில ஷைத்தான்கள், மனித ஷைத்தான்கள் தங்களுடைய நண்பர்களிடத்தில் இப்படி அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன? இது விஷயத்தில் நீங்கள் முஸ்லிம்களிடத்தில் சென்று தர்க்கம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறார்கள். அது என்ன? ஹலால் தான் சாப்பிடணுமா? என் ஹலால் இல்லை சாப்பிட மாட்டீங்களா என்று நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டும். அப்படி உங்களிடத்தில் தர்க்கம் செய்ய வருகின்றவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டால் அப்பொழுது நீங்கள் முஸ்லிம்களாக ஆகுவீர்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! அவங்க சொல்றதுக்கு ஆமா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க முஸ்லீம் ஆயிருவீங்கன்னு நல்லா இருக்கலாம். அவ்வளவு பெரிய எச்சரிக்கை. இந்த வசனம் இப்படி ஏன் இறங்கியது, எப்பொழுது இறங்கியது என்பதை குறித்து இரண்டு விதமான நிகழ்ச்சிகளின் தஃசீரை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, சில யூதர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். நக்குலு மிம்மா கதல்னா வலா நக்குலு மிம்மா கதலல்லாஹ். முஹம்மது அவர்களே, என்ன சொல்கிறீர்கள்? நாம் நம்முடைய கரத்தால் அறுத்து நாம் கொன்றதை சாப்பிடலாம், ஆனால் அல்லாஹ் கொன்றதை சாப்பிடக்கூடாது. அதாவது இயற்கையாக சென்று போனதை சாப்பிடக்கூடாது. நாம் நம்முடைய கத்தியால் அறுத்து சாகடிக்கிறோம், சென்று போகிறது, அதை சாப்பிடலாம் ஹலாலுன்றீங்க. ஆனா அதுவா செத்து போச்சு அப்படின்னா அதுவா செத்து போனதுன்னு சொல்லாம அல்லாஹ் சாவடித்ததை சாப்பிடக்கூடாது, நாம சாவடிச்சதை செய்யலாம், சாப்பிடலாம் என்று கூறுகிறீர்களே என்று தர்க்கம் செய்தார்கள். இதே போன்று இன்னொரு சம்பவத்தையும் கூறுகிறார்கள். பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள் மக்களுக்கு குறைஷிகளிடத்தில் இப்படி நீங்கள் முஸ்லிம்களிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன கேளுங்கள்? முஹம்மது அவர்களே, நீங்கள் உங்களுடைய கரத்தால் இரும்பு கத்தியால், இந்த வார்த்தையில கவனிக்கும், இந்த கேள்வி கேட்கும்போது கேட்பாங்க, உங்களுடைய கரத்தால் இரும்பு கத்தியால் அறுப்பதை சாப்பிடலாம், ஆனால் இறைவன் அவனுடைய தங்க வாளால், சும்மா அவளா தங்க வாளால் எதை அறுப்பானோ, அதாவது இயற்கையாக சென்று போது இல்லையா, அது இறைவன் சாகடிக்கிறான். எனவே சும்மா தங்க வாளால் இறைவன் தன்னுடைய கரத்தால் எதை சாகடிப்பானோ அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்பதாக குறைஷிகளிடத்தில் பாரசீக மக்கள் முஸ்லிம்களிடத்தில் இப்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் இறங்கியது. இளையக்குரியவர்களே, இந்த ஹலால் பிரச்சனை அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்று முஸ்லிம்களை விட மாற்று மதத்தவர்கள் ஹலாலை விரும்புகிறார்கள். அதுவாக செத்து போனதில்
அதுவாக ஒன்று சென்று போய்விட்டால் அதனுடைய இறைச்சி, அதனுடைய கிரிப்னஸ் உடனே விட்டுரும். அப்படி கிரிப்னஸ் விடும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படியே அங்க அமர்ந்து விடும், இரத்தம் அப்படியே அங்கு தேங்கி விடும், கிரிப்னஸ் அப்படியே போய்விடும். அப்படியே எப்படி மையத்து போதா விட அப்படியே உடம்பு சில்லுனாயிடுது, கொஞ்ச நேரத்துல நான் தடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி என்ன செய்ய, கிருமிகள் அங்கு அப்படியே இருந்து அந்த இறைச்சியை கெட்டுப்போன இறைச்சியாக மாற்றி விடுகிறது. அதை சாப்பிடுகின்ற மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அறுக்கின்ற முறையில் அறுத்தால் அந்த பிராணிகளுக்கு கூட வழி தெரிவதில்லை என்பது மட்டுமல்ல, இரத்தத்தின் மூலமாக எல்லா விதமான நச்சுக்களும் வெளியில் பேரிட்டு வந்து விடுகிறது. அதற்கு பிறகு இறைச்சி மிகவும் புத்துணர்ச்சியான இறைச்சியாக, ரொம்ப தூய்மையான இறைச்சியாக, மனிதன் சாப்பிடுவதற்கு உன்னதமான இறைச்சியாக இஸ்லாமியர் அறுக்கின்ற முறையில் தான் இருக்கிறது. அந்த கறி அப்படியே சுத்தமான கறியாக இன்று வரை அல்லாஹ் இருக்கிறது. நம்முடைய முஸ்லிம் கடையில அறுத்த கறியில இருக்கிற டேஸ்ட் வேற வர்றது இல்லைன்னு மாற்று மருத்துவம் சொல்றான். காரணம், அது அல்லாஹ் விதித்த விதி, இப்படித்தான் இருக்க வேண்டும். அதில்தான் மனிதனுக்கு நலவு இருக்கிறது. எனவே இப்படி அறுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தாலா இந்த சூரத்துல் அன்ஆமினுடைய முந்தைய சூரத்துல் மாஇதா, அந்த சூரத்துல் மாஇதாவில் எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு அழகாக எதையெல்லாம் சொல்லக்கூட சாப்பிடக்கூடாது, எதையெல்லாம் உண்ணக்கூடாது என்பதை அழகாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக 10 விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற முஸ்லிம்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு இவ்வளவு தெளிவாக இருக்கிறார். சூரத்துல் மாஇதாவின் 3வது வசனத்தில் வருகிறது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது, அதுவாக தானாக செத்தது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அதுவாக செத்து போச்சுன்னா சாப்பிடாதீங்க. அடுத்த சொல்றோம், இன்னும் ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரத்தத்தை கசாயிகள் அந்த ஆட்டை அறுத்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு கிண்ணத்தை வச்சு செய்வாங்க, அப்படியே அந்த ரத்தத்தை பிடிச்சுவாங்க. பிடிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சா என்ன ஆயிடுது, நல்லா உறைந்து ஈரது மாதிரி. அதை விற்பதும் ஹராம், அதை சாப்பிடுவதும் ஹராம், மாற்று மருந்தவர்களுக்கு விற்பது கூட ஹராம். அதை அவ்வளவு நச்சு பொருட்கள் இருக்கிறது. அதை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு கேடு. அதை விற்பது ஹராம், மாற்று மருந்தவர்களுக்கு விற்பது கூட ஹராம். மாஷா அல்லாஹ், இப்ப நிறைய கசாயிகள் என்ன செய்யறது, விற்பனை செய்வதில்லை. சரியத்திற்கு கட்டுப்பட்டு பணத்துக்கு ஆசைப்படாம அதை விருப்பது இல்லை. ஆனாலும் அதை பிடிப்பாங்க, ரத்தத்தை செய்வாங்க, கிண்ணத்துல பிடிப்பாங்க. நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு சந்தேகம், என்ன ரத்தத்தை பிடிச்சி வைக்கிறாங்களே, ஏன் விற்கிறாரோ அப்படின்னு சந்தேகம். விற்க மாட்டாங்க, நல்ல முஸ்லீம் அதை விற்க மாட்டாங்க. அப்படி இருந்து ஏன் பிடிக்கிறாங்கன்னா, பிடிக்காம விட்டா அந்த ரத்தம் அந்த சாக்கடையில போய் நினைக்கிறோம், அந்த அந்த குழாயில போய் அந்த உராய்ச்சி, சட்டியில உராயிற மாதிரி எங்க போய் உறஞ்சிடும். அந்த செல்லக்கூடிய அந்த கால்வாயை அது உறைந்து அடுத்து தண்ணி விட்டு செய்யாது, தண்ணி போக ரத்தம் உறைஞ்சு அடைச்சு. எனவே அவர்கள் பிடித்து அதை கொட்டி விடுகிறார்கள். இது 2வது. அடுத்த சொல்லுவாங்க, பண்டிகையின் இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து சொல்லலாம், அல்லாஹ் அல்லாததற்காக அறுக்கப்பட்ட, அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டது, பலியிடப்பட்டது உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, கழுத்து நெறித்து கொள்ளப்பட்டது, கழுத்து நெறித்து கொள்ளப்பட்டது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆடுதான், மாடுதான், ஒட்டகம்தான், கோழிதான் சாப்பிடலாம். ஆனா கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தா சாப்பிடக்கூடாது. எவ்வளவு தெளிவா சொன்னா, கழுத்தை எரிப்பது ஒண்ணு, கையை வச்சு செஞ்சிடலாம். கையை வச்சு கோழி அப்படியே சுருட்டுவாங்க, அப்படியே எல்லாம் தெரியல அவங்களுக்கு, அப்படியே முறுக்குவாங்க, செஞ்சு போயிடும். அல்லது சில பேர் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்,
கதவுக்கு இடுக்கல வச்சு கதவை மூடிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு செத்து போயிடும். அல்லது ஒரு கோழியை கயிறுல கட்டி போட்டிருந்தாங்க, ஒரு ஆட்டை கயிறுல கட்டி போட்டிருந்தாங்க. அந்த ஆடு கோழி அதுவா என்ன செஞ்சிருச்சு, அந்த கயிறுல சுத்தி கழுத்து நெரிச்சு செத்துச்சு. இதையும் சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒரு முரட்டு ஆடு இருந்துச்சுன்னா அந்த 2 ஆட்டுக்கு வச்சுக்குவாங்க, சண்டை விடுவாங்க. சில சமயம் 2 ஆடு நல்லா முட்டி, ஏதாவது ஒரு ஆடு முட்டின வேகத்துல அந்த ஸ்பாட்லயே அப்படியே விழுந்துடும். மண்டையில நல்லா கரெக்டா மூளையில அடிச்சதுன்னா என்ன செஞ்சிடும், முட்டி செத்து. இப்படி செத்து போன ஆடு என்ன செய்ய முடியாது, அது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 9வது அல்லாஹ் சொல்கிறான், மிருகங்கள் கடித்து செத்து போனது. காட்டு பகுதியில சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்றதை செய்து வேட்டையாடு. ஒரு காட்டு ஆடு இல்ல ஒரு மானை வேட்டையாடுச்சு, பாதி சாப்பிட்டு பாதி எங்கிட்டு போயிடுச்சு. மான் கறி பாதி இருக்கு, சிங்க வேட்டையாடு போனது, அந்த பாதி இறைச்சிருக்கிலேயே அதை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அடுத்த சொல்லலாம், எவ்வளவு அழகாக ஒவ்வொன்றையும் எடுக்கலாம். பயிற்சி அளிக்கப்பட்ட பிராணிகள் மூலமா வேட்டையாடுவாங்க. ராஜா பறவை சொல்லுவாங்க. சில பேர் நாயை என்ன செய்யும், பழக்கி வச்சிருப்பாங்க. அதே போல சிறுத்தைகளை கூட பழக்கி வச்சிருப்பாங்க. அது மாதிரி என்ன செய்யும், காட்டு ஆடுகள், காட்டு மாடுகள், மான்களை வேட்டையாடிப்பாங்க. அப்படி வேட்டையாட போன இந்த சிறுத்தை கடிச்சிருச்சு. சாப்பிடுவோம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், நாம அறுத்து சாப்பிடணும். அது சாப்பிடுச்சுன்னா அதுக்காக வேண்டிய வேட்டையாடி, அது பயிற்சி அளிக்கப்பட்ட ராஜாதி பறவையாக இருக்காது, பயிற்சி அளிக்கப்பட்ட நாயாக அது இருக்காது. அல்லாஹ் சொல்றான், எதற்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட நாய் வேட்டையாடி கொண்டு வந்தால் அது அடையாளம் இல்லை, அது சுத்தமா அதை சாப்பிடக்கூடாது. எஜமான போனா போகணும், அதுவா ஓடி போய் வேட்டையாடினா அது பயிற்சி இல்லைன்னு அர்த்தம். எஜமான போனா போன நாய் பாபா வந்துட்டு கூப்பிட்டா என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இது இப்படிப்பட்ட அந்த நாய் கடிக்காமல் கொண்டு வந்தால் என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம். ஆனால் அது கடித்து சாப்பிட்டு விட்டது என்றால் அதை சாப்பிடக்கூடாது. அடுத்து 10வதாக நான் சொல்கிறான், சிலைகளுக்கு முன்னால் வைத்து அறுக்கப்பட்டது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு எப்படிலாம் கருத்து சொல்றாங்கன்னா, சிலைக்கு முன்னால் வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் கூட சாப்பிடக்கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், சிலைகளுக்கு முன்னிலையில் வைத்து எது அறுக்கப்பட்டதோ அதை சாப்பிடாதீர்கள். அங்கு வைத்து பலியிடப்பட்டது உங்களுக்கு ஹலால் அல்ல, ஹராமாக ஆக்கப்படுகிறது. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் எந்த சந்தேகத்திலும் இடையில்லாத அளவுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த ஆயத்துலதான் அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அல்லாஹ் சொல்றான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டோம். இந்த வார்த்தை எங்க இருக்கு, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன வசனத்துலதான் என்ன இருக்கு, உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம், நீங்கள் வேறு எதையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம், தீனுல் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம். எல்லா விதமான வழிகாட்டுதல்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது அப்படின்ற அந்த வசனம் எங்க இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவா செத்து போனதை சாப்பிடாதீங்க, ரத்தத்தை சாப்பிடாதீங்க, முட்டி மோதி செத்ததை சாப்பிடாதீங்க, விபத்துல சிக்கி மூந்தா போனதை சாப்பிடாதீங்க, கீரி கிழிக்கின்ற பிராணி கடிச்சிட்டு மீங்கி வச்சுட்டு போனதை சாப்பிடாதீங்க, மேல கீழே விழுந்து தொகுப்பு விழுந்து செத்து போனதை இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னா உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம். எனவே இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்றே ஒன்று, இந்த இறைச்சியுடைய விஷயத்துல மட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் நிச்சயக்கூடாது, வாங்கவே கூடாது. மீது எந்த பொருளா இருந்தோம், இறைச்சியை தவிர வேற எந்த பொருளை யார்கிட்ட வேணாலும் வாங்கணும், வேணாம்னு சொல்லவே. யார்கிட்ட தரமா நல்ல ரேட்டுக்கு கம்மியா யார் விட்டாலும் வாங்கிக்கிறது. முஸ்லீம் கிட்டதான் இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லவே மாட்டோம். யார்கிட்ட வேணாலும் வியாபாரம் பண்ணுங்க, சரக்கு வாங்குங்க, வேணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க.
இறைச்சியை மட்டும் யார்கிட்ட மட்டும்தான் வந்து காரணம் இல்லை, இது நம்முடைய மார்க்கம், இது நம்ம இஸ்லாம், இது நம்முடைய கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. வெளியில போறோம், ஏன் கறிதான் சாப்பிடணும்னா ஹோட்டல்ல முதல்ல எப்ப சாப்பிடணும் புரிஞ்சுக்கணும், நிர்பந்தத்துக்கு சாப்பிடணும். வெளியில வந்துட்டோம், வீட்டுக்கு போக முடியாது, பசிக்குது, அந்த நேரத்துக்கு போய் சாப்பிடுறோம், என்ன செய்யணும்? குர்ஆன்ல வருது, சூரத்துல் கஹ்ஃப்ல வருது, அந்த கஹ்ஃப்ல தூங்குறவங்க ரொம்ப நாள் தூங்கி எழுப்புறாங்க, அவங்களுக்கே தெரியல ரொம்ப நாள் தூங்குறது. அந்த நீண்ட சம்பவம் தூங்கி சொல்றேன், எழுந்தா என்ன செய்யுது, பசிக்குது. அப்போ ஒருத்தர்கிட்ட காசு மட்டும் அனுப்புறாங்க, அப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கா ரொம்ப நல்ல சுத்தமான சாப்பாடை வாங்கி வாழ்றாங்க. வெளியில போன யார் இருந்தாலும் தெரியல, அது செத்து போன கோழியாரு தெரியல, பொடிச்சுதான் தெரிந்து வரும். சால்டா ரொம்ப. இதுல வேற சில பேரு இந்த ஹதீஸை நடந்துறாங்க. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 2057வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்க ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திய சும்மா அசால்ட்டா மேலோட்டமா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டா ஹலாலா எழுதுறாங்க. அந்த ஹதீஸ்ல என்ன வருது நான் சொல்றது பாருங்க. அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன, அதனுடைய விரிவு என்ன, அதே புகாரில வருது, அதையும் நம்ம சொல்றோம். சில சமயம் வேற மாதிரி ஏதாவது ஒரு ஹதீஸை பார்த்து தப்பா விளக்கிறது. அதற்கு தெளிவாக இந்த ஹதீஸ் நம்ம நல்லா எப்படி இதை தவறா விளங்குறாங்கன்னு விளக்கிடலாம். ஒரு ஹதீஸ்ல புகாரில வரக்கூடியது 2057வது ஹதீஸ்ல வருது. ஒரு கூட்டத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், இன்னும் பௌமன் எத்துருனாம் இல்லாஹி லா நத்ரி அலகரு இஸ்மல்லாஹி அலைஹி அம்லா. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சமுதாயம் எங்களுக்கு இறைச்சி சப்ளை பண்றாங்க, கொடுக்குறாங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க, நாங்க அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க பிஸ்மில்லாஹ் சொன்னாங்கன்னா இல்லையான்னு தெரியாது. அப்புறம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுங்க. அவங்க பிஸ்மில்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுது. இந்த ஹதீஸ் எடுத்தாச்சு. எந்த ஹோட்டல்ல போக வேண்டியது, கேஎஃப்சி போக வேண்டியது, மெக்டொனால்டுக்கு போக வேண்டியது, தின்ன வேண்டியது, கேட்டா ஹதீஸ்ல இருக்குல்ல, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடல, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடல ஹலால்றாங்க. கணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை எப்படி மேலோட்டமா எழுதினாங்க அப்படின்னா, யார் அதுக்கான பரவாயில்ல, இந்த ஹதீஸுக்கு உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, இதே புகாரில இதே ஹதீஸ் கொஞ்சம் விரிவா, ஒண்ணு இல்லை, ஒரு சின்ன வார்த்தை அதுல எக்ஸ்ட்ரா இருக்கு. இதே ஹதீஸ் தான் 7398வது ஹதீஸ்ல இருக்குது. ஒரு கவுண்ட் வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எங்களுக்கு ஒருத்தவங்க கறி சப்ளை பண்றாங்க, அவங்க இப்பதான் முஸ்லீம் ஆனாங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஸ்லீம் ஆனாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அல்லாஹ்வா இல்லையான்னு தெரியல, புதுசா முஸ்லீம் ஆனவங்க கறி கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த கறியை எனக்கு சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸ் தெளிவா என்ன இருக்கு, வந்து கொண்டது யாரு, முஸ்லீம்கள் தான். இப்ப இந்த ஹதீஸை வச்சு என்ன செய்யறாங்க, மேல உள்ள ஹதீஸை வச்சு யாரு இருந்தாலும் சாப்பிடலாம், பிஸ்மில்லாஹ் சொன்னா போதும்னு நினைச்சுக்கிறாங்க. முஸ்லீம்கள் இருக்கிறதுதான் அது. புதுசா முஸ்லீம் ஆனதுனால ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சு, கேட்கறாங்க, இப்பதான் முஸ்லீம் ஆனாங்க, இப்பதான் குஃப்ர் ஷிர்கை விட்டு வெளியில வந்தாங்க. ஹதீஸ் என்ன வருதுன்னா, ஹதீஸுன் அஹதுஹு ஷிர்கி, ஷிர்கை விட்டு மீண்டு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, புதுசா முஸ்லீம் ஆனாங்க, அவங்க கொண்டு வந்து கறியை சாப்பிடலாம்னா முஸ்லீம் தானே, அவங்க செய்யலாம், சாப்பிடலாம். நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்ல வளர்க்குறாங்க, பொதுவாக சாப்பிடும்போது இருந்துச்சுன்னா பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும். அதுதான் சொன்னாங்க, முஸ்லீம் அறுத்தாதுன்னு தெரிஞ்சிருச்சுல சாப்பிடலாம். எந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் போனீங்கன்னா யார் அறுத்தது யாருக்கு தெரியும். அறுப்பதற்குரிய சட்டங்கள் 3 தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அறுப்பவர் கண்டிப்பா இருக்கணும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது சட்டம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். மூன்றாவது சட்டம், இரத்த குழாய், மூச்சு குழாய், இரத்த குழாய் 2 இருக்கும், இரத்த குழாய் 2, மூச்சு குழாய், உணவு குழாய், இந்த 4 நரம்புகளை அறுக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது ஃபர்ஸ்ட் நிபந்தனை, அறுப்பம் யாரா இருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். இந்த மிஷின் அறுக்குது இல்லை, மிஷின் அறுத்தது சாப்பிடலாமா சொல்லுங்க, சாப்பிட முடியாது. ஏன் முஸ்லீமா, முஸ்லீமா
ஒரு விஷயம் செஞ்சு அல்லாஹ் பண்ணுவாங்க, அது பாடு கருத்தலியுமா. இந்த 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 சிக்கனை சாப்பிட்றது கூடாது, ஹலால் அல்ல. ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறாரு, ஆனா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு சாப்பிடணும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சமயங்கள்ல நம்ம முஸ்லீம் கசாயிகளுக்கு சட்டம் கொடுத்துருப்பாங்க, பிஸ்மில்லா சொல்ல. அவர் வேண்டுமென்றே ஒரு முஸ்லீம் கசாயி வேணுனே பிஸ்மில்லா சொல்ல மாட்டேங்கிறார், அது ஹராம், அது நம்ம மறந்துட்டாருன்னா என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தபீஹத்துல் முஸ்லிமி ஹலாலுன், ஒரு முஸ்லிம் அருந்தது ஹலால் தான். அவர் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி இருந்தாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி. சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் அப்படின்னா அவர் சொல்லி இருந்தால் அல்லாஹ்வின் பெயரை தான் சொல்லியிருப்பார், மறந்துட்டாரு. அதனால முஸ்லிம் அருந்தால் ஹலால். இன்னொரு ஹதீஸ்ல வருது, இன்னும் அப்பாஸ் எழுதுறாங்க, முஸ்லிமும் வலம் எதுவும் இஸ்முல்லாஹ், ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லவில்லை, ஃபல்யக்குல், அதை சாப்பிடுங்கள். ஃபஇன்னல் முஸ்லிம ஃபீஹி இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹ், காரணம் ஒரு முஸ்லிமுடைய இதயத்தில் அல்லாஹ் தான் இருக்கிறான், எனவே சாப்பிடுங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அரஐத ரஜுல மின்னா யذبஹு வ யன்ஸி அன் யுஸல்லிய, எங்களில் ஒருவர், எங்களில் ஒருவர் அர்த்தம், முஸ்லிம்களில் ஒருவர் அறுக்கிறார், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதை மறந்து விட்டார் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், அதனுடைய சட்டம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்முல்லாஹி அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் அல்லாஹ்வின் பெயர் இருக்கிறது. எனவே அவர் இடாட்சியாக யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய பெயர் சொல்வதை மறந்து விட்டால் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். எனவே ரெண்டு விஷயம், ஒன்று அருந்தக்கூடிய கசாயிகள் கவனிக்க வேண்டியது, தயவு செய்து இந்த மூன்று நியமனங்கள், ஒன்று முஸ்லிமாக தான் நல்லா ஆகிட்டான், இரண்டாவது அது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ன செய்யணும், கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிட்டாரு. கோழி கடைக்கு ஆட்டு கடைக்கெல்லாம் போனா, குறிப்பா கோழி கடைக்கு போனா அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சவுண்ட் கேட்டா வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் நிம்மதியா வாங்குவோம். யதார்த்தமா மறந்துட்டா பிரச்சனை இல்லை என்பதையும் நாம புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணல. மூன்றாவது விஷயம் என்ன செய்யணும்? அந்த 4 நரம்புகள்ல குறைஞ்சது 3 நரம்பையாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல கவனம் செலுத்தின கசாயம். இந்த கசாயிகளுடைய தொழில் வந்து சாதாரண நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டமான தொழில். ஒரு ஆடை அறுத்து அவங்க விற்கிறதுக்குள்ள படுற பாடு என்ன பாடு, போறவங்க ஃபுல்லா எழுத வைப்பாங்க, எலும்பு போடாத, எலும்பு போடாத, ஜொப்பம் போடாத, எதிர்படாது, கொழுப்பு போடாத, அதை எடுத்துருக்குது. அவங்க எப்படிதான் இருப்பாரு, எங்கிருந்து ஆரம்பிச்சுக்கணும், எலும்பு இல்லாம இருக்குமா, கொழுப்பு இல்லாம இருக்குமா, ரொம்ப கஷ்டமான தொழில். நம்ம பாக்குறது சாதாரண நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமான தொழில். ஒரு கசாயிகிட்ட போய் வந்தது, அரை கிலோ ஆட்டுக்கு எவ்வளவு, அரை கிலோ எவ்வளவு, 500 ரூபாய். எதிர்கணக்கான 400 ரூபாய் சொல்றோம் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, எதிர்கடைக்கு வாங்கிக்க, இல்ல அந்த கறி காலி ஆயிடுச்சு. ஆமாம், என்கிட்டே கறி காலியான 400 ரூபாய் சொல்றேன், என்கிட்டே கறி காலியான நானும் 400 ரூபாய் சொல்றேன். ஒரு கசாயிகிட்ட போயிருந்தேன், பார்த்தா ரயில் வந்துருந்தாங்க, ஆட்டுக்கறி கடையில நாய்க்கறி, இந்த கறி நாய்க்கறி மாடிச்சு, அரசு பட்டி கொண்டு போய் ஜெயில வச்சு கோர்ட்ல நிப்பாட்டியாச்சு. ஜட்ஜி கேட்கிறாரு, ஏடா ஆட்டுக்கறி கடை வச்சிருக்கேன், ஆட்டுக்கறி கடையில நாய்க்கறி வச்சிருந்தியா இல்லையா? ஆமா சார் வச்சிருந்தேன், நாய்க்கறி வச்சு. உனக்கு வெட்கமா இல்லையா? மனுஷனுக்கு எப்படா நாய்க்கறியை கொடுத்த, மனுஷனுக்கு எப்படா நாய்க்கறியை கொடுத்த? சார் நாய்க்கறி இருந்துச்சு, ஆனா நான் எந்த மனுஷனுக்கு நாய்க்கறியை கொடுக்கல சார். இல்ல நாய்க்கறி வச்சிருந்தேன்ற எந்த மனுஷனும் நாய்க்கறி கொடுக்கலன்ற என்னடா பல கசாயம் சொன்னாரா? சார் டெய்லி அதிகாரிகள் வருவாங்க, நான் அதுக்கிறது ஒரு ஆயுது, அதுல 9 கிலோ 8 கிலோ இருக்கும். அதுல வந்த அதிகாரி என்னை மிரட்டி அந்த கேஸ் போடுறேன் இந்த கேஸ் போடுறோம், டெய்லி 1 கிலோ கை வாங்கி போயிடலாம், அதுக்கு போதெல்லாம் நான் அதுல எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும்? அதனால அந்த மாதிரி ஆளுங்க வரும்போது கொஞ்சம் நாய்கறி வச்சிருப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் நான் நாய்கறி கொடுத்தேன், வேற மத்த வாங்க வந்து செய்யல, நான் கொடுத்ததே கிடையாது. இப்படி ஒரு கஷ்டமான தொழில். நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர்கள் கடைபிடிக்க வேண்டியது, அல்லாஹ் அவங்க கிட்ட என்ன தெரிஞ்சிருக்கான், இந்த உம்மத்துடைய ஹலால் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அவங்க கொஞ்சம் ஒழுங்கா இருந்துட்டாங்கன்னா இந்த முழு உம்மத் ஹலால சாப்பிடும்.
கொஞ்சம் அவங்க தொழில அசட்டையா இருந்தாங்க, வேணுமே அல்லாஹ் அக்பர் சொல்ல பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லலைன்னா முழு உண்மை என்ன செஞ்சு ஒரு முகல்லாவே ஹராம சாப்பிடுது. ஹராம சாப்பிட்டா என்ன விளைவு, ஹலால சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? ஹலாலை சாப்பிட்டால் வெளியில ஹலால் வரும். குரான்ல 2 வசனம் இருக்கு. நல்லதை உண்ணுங்கள், ஹலாலை உண்ணுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் உடனே சொல்வான் நல்ல அமலை செய்யுங்கள். என்ன வருது குரான்ல? ஹலாலை உண்ணுங்கள், நல்ல அமலை செய்யுங்கள். ஒன்னாச்சுங்களா? இன்னொரு இடத்துல வருது ஹலாலை உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த 2ஐயும் யாரும் இணைச்சு சொன்னாங்க அப்படின்னா ஹலால் போனாதான் நல்ல ஹலாலான செயல் வெளியில வரும். ஹராம திண்டா செயல் ஹராமா தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைங்க ஹராம் செய்யறாங்க. காரணம் சம்பாத்தியம் ஹராம். ஹராம் உள்ள போச்சுன்னா ஹராம் தான் வரும். ஒரு மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அரிசி மாவு போட்டா என்ன, அரிசியை போட்டா என்ன மாவு வரும்? என்ன வரும்? கோதுமை போட்டா கோதுமை வரும், மிளகாய் போட்டா மிளகாத்தூள் தான் வரும். ஹலால் போச்சுன்னா ஹலால் வரும், ஹராம் உள்ள போயிடுச்சு ஹராம் தான் வெளியில வரும். செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதை அவங்க நாம பேச வேண்டியது என்னன்னா, தயவு செய்து கண்ட எந்த ஹோட்டலுக்கு போறது தவிர பறக்கத்தே கிடையாது. நீங்க ஒரு நாள் அங்க சாப்பிடுற காசை ஒரு குடும்பம் சாப்பிடலாம், அங்க செலவழிக்கிறது. ஒன்று நிர்பந்தத்துக்கு சாப்பிடுங்க. வெளியில போய் நிர்பந்தமா சாப்பிடும் போது எது சாப்பிடுறீங்க? தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிடுங்க, வெஜ் சாப்பிடுங்க. நான் அங்க போயும் கறிதான் நின்று இருக்கு, அங்க போயும் சிக்கன். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நல்லா பாருங்க, மாதிரி ஹோட்டலுக்கு போய் KFC அதுல ஒரு பெருமை. எப்படி இந்த அப்போலோவுக்கு போய் அட்மிட், உடம்பு சரியில்லை, நான் அப்போலோல இருந்து வந்தேன், நீ உடம்பு சரியில்லாம இருந்து இங்க இருந்து வந்தா என்ன? இது அது மாதிரி KFC அதை கடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இதை பார்த்து நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு எந்த அளவு நிலைமை ஆயிடுச்சுன்னா பெண்களும் ஹோட்டலுக்கு போறாங்க. இஸ்லாமிய குடும்ப பெண்கள் போய் போட்டோ போடுறாங்க. எங்க போய் நிக்குது இந்த சமுதாயம்? பகல்ல போயிட்டு இருந்தவங்க நடுராத்திரி ஹோட்டலுக்கு போறாங்க. நடுராத்திரிக்கு போய் ஹோட்டல் கிட்ட உட்காந்துக்கிட்டு போய் பாருங்க. நான் ஹோட்டல் பேர்லாம் சொல்ல விரும்பல. இது நல்ல நடைமுறை அல்ல. ஹலாலான உணவை உண்ணுவது மிக முக்கியமான சட்டம் இஸ்லாத்தில். இதனுடைய கொள்கை. எனவே இந்த விஷயத்தில் பிழைக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் வருத்தம் என்னவென்றால், அரபு நாடுகளில் கூட இருக்கக்கூடிய கோழி ஹலால் என்று சொல்ல முடியாது என்றால் பயமா இருக்கு. சொல்லவே வருத்தமா இருக்கு. அரபு நாடுகள்ல கோழி ஹலால் சொல்ல முடியலன்னா ஒரு முஸ்லீம் நாட்டுல இருந்து ஃபத்வா கேட்கிறாங்க. எங்க நாட்டு மக்கள் அரபு நாட்டுக்கு வராங்க, அங்க இருக்க கோழியை சாப்பிடலாமான்னு கேட்கிறாங்க. அந்த கோழி எங்கிருந்து வருது, யார் அறுக்கிறான்னு சொல்லுங்கள், லெட்டர் எழுதி கேட்கிறாங்க. ஃபத்வா கொடுக்கணும். பதில் லெட்டரே வரலையா, ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி கேட்கிறாங்க. நாங்க ஏற்கனவே லெட்டர் போட்டு கேட்டோம். லெட்டர் உள்ள காலத்துல உள்ள ஃபத்வா இப்ப என்னன்னு தெரியல. திருப்பி லெட்டர் போட்டு கேட்டோம், எப்படி அறுக்கிறீங்க, எங்கிருந்து வருது உங்களுக்கு கோழின்னு சொல்லுங்க. பதிலே வரலன்னா. எனவே நீங்க ரொம்ப பெரிய ஹலாலான உணவை மட்டும்தான் நம்முடைய ஹலாலா சம்பாதிக்கிறோம், ஹலாலா சாப்பிடணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஹலாலை மட்டுமே கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹலாலான உணவை சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக தான் நம்மை ஆக்கியவர்கள் செய்வனாக. இதெல்லாம் சாப்பிடணும். 10 மட்டும் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك.